ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா நண்டு குழம்பு ரெசிபி தான். அதுவும் என்னோட ஸ்டைல. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஒரு வானல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருந்தா நண்டு குழம்புக்கு போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் ரொம்ப ஃபைன் சாப் இல்லாம ஒரு மீடியமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு கண்ணாடி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 2ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கம்மியா சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டியது கிடையாது. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி பழமா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நண்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இருந்தா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் லைட்டா கலருக்காக சேர்த்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க காரம் இன்னும் வேணும்னா கூட அதிகமா சேர்த்துக்கலாம். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1ல இருந்து 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஒண்ணு சேர்ற மாதிரி நண்டுல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நண்டு மசாலாவோட ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்ச சாந்த நான் இதோட சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நீங்க தொக்கு செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா தேங்காய் சாந்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு வைக்கிறதுனால தேங்காய் சாந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் அளவுக்கு அதிகமா ஊத்தி கொஞ்சம் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியா தான் நான் வச்சிருக்கேன் இந்த குழம்ப. கடைசியா கொத்தமல்லி தூவி ஒரு கிளறிட்டு மூடி போட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல நண்டு குழம்பு ரெசிபி ரெடிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் அரைக்கும் போதே அதுல கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். வீட்டுல குழந்தைங்க அதிகம் காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் போதுமான அளவு தான் சேர்த்திருக்கேன். நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வச்ச இந்த நண்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ நம்ம சேனல்ல நான் புதுசா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.